வணக்கம். புதுப்புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மகேந்திரன் அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். வர்தா புயல் நெருங்குகிறது. சென்னைக்கு அருகே இன்று பிற்பகலில் கரையை கடக்கிறது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகிற போது சமீபத்தில் வந்த நடா புயல், இப்போது வரக்கூடிய வர்தா புயல், இதை ஒட்டி செய்யப்பட்டிருக்கிற முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் அப்படிங்கிறது சரியாக செய்யப்பட்டிருக்கிறது. தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு தரப்புல செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் புயல் மழை அப்படின்னாலே பொதுமக்களுக்கு ஒரு அச்சம் இருப்பதாக பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம்? இல்லை, நிச்சயமாக அது ட்ரெடிஷனலாக ஒரு புயல் வரும் பொழுது அதற்கு மக்களிடையே ஒரு பீதி இருப்பது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அது உங்களுக்கு 100 கிலோமீட்டரில் காற்று அடிக்கும்னு சொன்னாலே மக்களுக்கு ஒரு கவலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிச்சயமாக அரசு இந்த கடந்த இந்த நடா புயலாக இருக்கட்டும், இந்த வர்தா புயலாக இருக்கட்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதமான வகையில் அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. அனைத்து ப்ரிகாஷன்ஸ் என்னெல்லாம் எடுக்க வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நடா புயல் அஃப்கோர்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு மழை கூட பெரிய அளவில் பெய்யாமல் அது ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு. இந்த வர்தா புயலால் ஓரளவுக்கு இப்போ இது வரைக்கும் மழை பேஞ்சிருக்கு. இன்னும் சில மணி நேரங்களில், அதாவது இன்று மாலைக்குள் கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனால் கடைசியாக வானிலை மையம் தெரிவிக்கிற செய்தி என்னன்னாக்கா, அது நேற்று அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளவு வேகத்தில் காத்து அடிக்கக்கூடுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. கொஞ்சம் கம்மியாக சற்று வலுவிழந்து இருக்கக்கூடும் அது கரையை கடக்கும் பொழுது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இது மக்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஆறுதல் நிச்சயமாக கொடுக்கும். பட் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்திருக்கிறதுல எந்த விதமான ஒரு குறைபாடும் நம்ம சொல்றதுக்கு இல்லை. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களில் எனக்கு ஒரு முழு உடன்பாடு உண்டு. இன்றைய அரசோ அல்லது ஆட்சியாளர்களோ மற்றவங்களோ இந்த புயல் வந்தால் அதற்குரிய எச்சரிக்கை நடவடிக்கைகளை மிக சரியாக செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் வேற சில விஷயங்களையும் நம்ம ஆழமாக யோசித்து பார்க்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அது ஒரு நீண்டகால தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய வங்கக்கடலில் குறிப்பாக பாயிண்ட் கலிமேர் என்று குறிப்பிடுவார்கள், வேதாரண்யத்தினுடைய கோடியக்கரை, அந்த இடத்திலிருந்து தொடங்கி அதுக்கு அந்தண்ட புயல்லாம் அதிகம் வீசாது. அந்த பாயிண்ட் கலிமேர் என்று சொல்லக்கூடிய அந்த கோடியக்கரை முனையிலிருந்து ஆந்திரா வரைக்கும் தொடர்ந்து நம்முடைய கடல் எப்பொழுதுமே ஒரு கொந்தளிப்பாகவும் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் என்று இடைவிடாது புயலை வரக்கூடிய ஒரு புயல் அமைப்பாகவும் அது இருக்கிறது. அதனால ஏற்படக்கூடிய பொதுவான சேதங்களை பற்றிய ஒரு தொலைநோக்கு பார்வையோட, அப்பப்போ வர்றாங்க அப்பப்போ போறாங்கிறது மாதிரி இல்லாமல் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூடிய ஒரு திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உருவாக்க வேண்டும். இதுக்கு முந்தைய செஞ்சிருக்காங்க. புயல் பாதுகாப்பு இல்லம், இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலை என்ன அப்படின்னாக்க, அது ஒரு கேட்பாரற்ற குரலாக இருக்கிறது. இந்த மாதிரியான புயல் மழை வெள்ளங்கள் வருகிற காலங்களில் தாழ் நிலங்களில் சென்னையில் வாழக்கூடிய மக்கள், குடிசை வாழ் மக்கள், அவர்களுடைய துயரம் என்னங்கிறது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கொஞ்சம் மழை பெஞ்சாலோ வீட்டுக்குள்ள தண்ணி புந்துடுது. ஆனால் அதை பற்றிய ஒரு திட்டமோ அதை பற்றிய ஒரு பார்வையோ யாருக்கும் கிடையாது. நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை உள்ளவன். அந்த தமிழ்நாடு முதலமைச்சருடைய தொகுதியாகிய ஆர்கே நகருடைய அந்த குப்பமேட்டுக்கு பக்கத்தில் வாழக்கூடிய மக்கள், அதனுடைய மழை நீர், அதனால் ஏற்படக்கூடிய நோய், அந்த நீரிலே மூழ்கி நீரிலே செத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பற்றி இந்த நேரத்தில் எனக்கு நினைச்சு பார்க்க தோன்றுது. என்னை போலவே ஆட்சியாளர்களும் சமூகமும், ஒட்டுமொத்தமான சமூகமும், அந்த எழுந்திருக்க முடியாமல் இருக்கக்கூடிய மக்கள் மழையாலும் புயல் என்று அறிவித்த உடனே, பெரிய புயல் வீசலைன்னா கூட முதல்ல பாதிக்கப்படுறவங்க அவங்களா தான் இருக்காங்க. அவர்களுக்குரிய திட்டங்கள் எதிர்காலத்தில் வகுக்கப்பட வேண்டும். மாநகராட்சி, அதே போல நம்முடைய அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம் எதோ அறிவிச்சிட்டு எமர்ஜென்சிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களில் மக்களுடைய அடித்தள மக்களுடைய துயர் போக்கும் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த புயல் நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். 2 விஷயம் பார்க்கலாம். பேரிடர் வருவதற்கு முன்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், பேரிடர் வந்த பிறகு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் அப்படின்னு நம்ம இதை 2ஆ பிரிச்சுக்க முடியும். மேற்கத்திய நாடுகளும் இதே மாதிரியான இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகிறாங்க. அங்க எப்படி இருக்கு? ஒப்பீட்டு அளவுல பார்க்கிற போது அங்க எப்படி இருக்கு? அதாவது மேற்கத்திய நாடுகள்ல எங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா, ஐயா சொன்னது போல அர்பன் பிளானிங், அதாவது தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை போன்ற நடவடிக்கைகளை ஒழுங்காக பேரிடர் இல்லாத நேரங்களில் செய்யும் நடவடிக்கைகள்ல நிச்சயமா நம்மளை விட அவங்க முன்னேறி இருக்கிறாங்க.
ஆனால் பேரிடர் வரும்பொழுது நம்ம பார்த்தோம், அமெரிக்காவில் வந்த இந்த கட்ரீனா புயல் வந்தபோது கூட பெரிய அளவில் ஒரு டிவாஸ்டேஷன் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆச்சு அவங்களுக்கு அதை மீண்டு திரும்பி வரத்துக்கு. அடிப்படையாக என்ன இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, நமக்கும் மற்ற நாடுகளுக்கும் அவங்க புரோட்டோகால் பேஸ்டாக இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கேட்டகரி 1 ஹரிக்கேன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஹரிக்கேன்னுவாங்க. கேட்டகரி 2னா என்ன பண்ணணும், 3னா என்ன பண்ணணும், 4னா அதுக்கு ஒரு புரோட்டோகால் அவங்க வகுத்துட்டாங்க. இது ஆளும் அரசு நடவடிக்கை எடுக்கிறதோ இல்லையோ, அவங்க அதை கவனிக்கிறாங்களோ இல்லையோங்கிற அடிப்படையிலே இல்லை. அந்த செய்தி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அரசு இயந்திரம் அந்த அதிகாரிகளுக்கு அந்தந்த புரோட்டோகால் மூலமாக எல்லா நடவடிக்கைகளும் செய்யப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமுக்கு நம்ம மூவ் பண்ணணும். இப்போ என்ன இப்போ சிக்கல் வருதுன்னாக்க, வானிலை ஆய்வு மையம் ஒரு தெரிவிக்கிறாங்க, அதை அசஸ் பண்ணி அதற்கு பிறகு அரசு நடவடிக்கை எடுக்கிறது. நம்ம அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறது இன்னைக்கு சொல்றோம். ஆனால் அடிப்படையாக அது அரசு இயந்திரத்தினுடைய ஒரு பணியாக நிரந்தரமாக ஆயிடணும். இந்த மாதிரி ஒரு பேரிடர் வருது, அதை யாரு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, அந்த கேட்டகரைசேஷன் சிவியரிட்டி எவ்வளோ தீவிரமான ஒரு புயல் அதை அறிந்து ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு என்னென்ன நடவடிக்கை, கலெக்டர் லெவலில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், என்டிஆர்எஃப் எப்போ கால் பண்ணணும், எந்தெந்த சைக்ளோன் ஷெல்டர்ஸ் எப்போ திறக்கப்பட வேண்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு புரோட்டோகால் வச்சு ஒரு டாக்குமெண்ட் வச்சு அது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஆக்சுவலாக ஒரு அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதே மாதிரியான சிஸ்டம் தானே. இல்லை டிசாஸ்டர் என்ன மாறுபாடு இருக்கிறதா இங்கே நினைக்கிறேன். இல்லை மாறுபாடு இருக்கிறதுனாக்கா என்னன்னாக்கா, உங்களுக்கு இந்த புரோட்டோகாலில் அடிப்படையாக கடைநிலை ஊழியர் வரைக்கும் எல்லாருக்கும் அவங்களுடைய ரோல் தெரிஞ்சிடும். யார் யார் எங்கெங்க இருக்கணும், எந்தெந்த நேரத்தில். ஸோ ஒரு சிம்பிள் உதாரணம், சென்ற ஆண்டு வந்த அந்த வெள்ளத்தில் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய விஷயம் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி ஃபுல்லாக போனதுங்கிறது, ஜென்ரேட்டருக்கு டீசல் சப்ளை பண்ணுறதுக்கு வழி இல்லைங்கிறது கண்டுபிடிச்சது அப்புறம் தான். ஸோ அந்த இவ்வளோ பெரிய வெள்ளம் வரதுக்கு முன்னாடி அந்த எண்ணம் அந்த டாக்குமெண்ட்ல இல்லை. வேற மேற்கத்திய நாடுகளில் அந்த டாக்குமெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒரு மேனுவல் மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த மேனுவலில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் யார் யார் என்னென்ன செய்யணும், எங்கெங்கே இருக்கணும், இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அரசு ஒவ்வொரு முறையும் உத்தரவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த முறை அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க, சென்ற முறை செஞ்சிருக்கிறாங்க, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இது அரசினுடைய ஒரு ரொட்டீன். ஒரு டிசாஸ்டர் வருதுன்னா அந்த டிசாஸ்டருக்கு முன்னாடி என்னென்ன யார் யார் என்னென்ன செய்யணும்னு கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பேரிடரிலிருந்து நம்ம மீண்டு வர்றது மிகவும் ஒரு அட்லீஸ்ட் டேமேஜை குறைக்கலாம், மினிமைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பாதிப்பை. ரெண்டாவது, அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது, உயிரிழப்பை குறைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இங்க எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைக்கும் மேற்கத்திய நாடுகளில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் உங்களுடைய புரிதல்ல எப்படி இருக்கு? இந்த பேரிடர் வருவதற்கு முன்பாக பின்பாக இரண்டு நிலையிலையுமே சொல்லுங்க. அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல ஒரு சமூகத்தையே ஒரு அறிவுபூர்வமான சமூகமாக வளர்க்கணுங்கிற ஒரு முயற்சி ஆரம்பத்திலேருந்து வருது. நம்முடைய சமூகம் கிட்டத்தட்ட பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய மக்களாக மட்டும் வச்சிருக்கணுங்கிற மாதிரி தான் அரசியல் கட்சிகள், அதை வழிநடத்துகிறவர்கள் எல்லாருக்குமே இருக்கு. அந்த சிவிக் உரிமையை பற்றியது, ஒரு குடிமை சமூகத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு. நாம் வாழ்கிறோம், நம்ம இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருமானால் அதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்றக்கூடிய ஒரு பொதுவான விழிப்புணர்வு, ஒரு சமூகமே கூட்டா செயல்படக்கூடிய ஒரு தன்மை, இவையெல்லாம் ரொம்ப 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 பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறோம். அதே போல நண்பர் குறிப்பிட்டதை போல ஒரு நகரமோ அல்லது நகரம் உருவாக்கப்படுகிறது என்றால் அது உருவாக்கப்படுகிற போதே அதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறது தான் அவங்க உருவாக்குறாங்க. இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி அது இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வெளிநாட்டு முதலாளிகளை எப்படி கொண்டு வரலாங்கிறது மட்டுமே மையப்படுத்தப்பட்ட சிந்தனையாக இருக்கிறதே ஒழிய, அதுக்கு முந்தி அங்கே ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது, அது எந்த மாதிரியான இயற்கை சூழலில் அது இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கான பகுதிகளை கட்டுறதில்லை. இப்போ மேலை நாடுகளுடைய டவுன் பிளானிங்கில் ரொம்ப முக்கியமானதே அவன் என்ன பார்க்குறான்னாக்க, இந்த மாதிரியான தீ விபத்துக்கள் வந்தால் அதை தடுப்பது எப்படி, வெள்ள அபாயம் வந்தால் எப்படி தடுப்பது, இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு ஒரு 50-100 வருஷத்துக்கு முந்தி, அந்த மாதிரியான ஒரு மழை பெய்தால் அந்த தண்ணீர் எங்கே போகும், அண்டர் கிரவுண்ட் பண்ணி அதில் தேக்கி வைக்கிறதா, வறட்சி காலத்தில் அதை எப்படி பயன்படுத்தலாம், இந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வை எல்லாம் இருக்கு. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, காசுக்காக ஒன்றை கட்டுவதும் இடிப்பதும் மீண்டும் மீண்டும் எதையாவது ஒன்று பண்றதும் அதெல்லாம் உள்ளுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா கமிஷன் என்பதை தவிர வேற எதுவும் பெரிய அளவில் ஒரு அப்ஜெக்டிவிட்டி, தேசத்தை பற்றிய ஒரு உயர் எண்ணத்தோடு இருக்கக்கூடிய திட்டங்கள் இங்கே இல்லை. இந்த பார்வை வேண்டும். சமூக பொறுப்பாளர்கள், உணர்வாளர்கள் அதுக்காக உறுதியோடு நின்று வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த விஷயத்தை. அப்பதான் இந்த மாற்றங்கள். ஒரே ஒரு பாயிண்ட், இந்த வானிலை ஆய்வு மையம், அதாவது இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் பெரும்பாலான மக்கள்
இந்த புயலை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க விரும்புறவங்க மக்கள் ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா பிரைவேட் வெதர் ஃபோர்காஸ்டர்ஸ் மூலமா தான் வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க. கேஇஏ வெதருக்கு போறாங்க, இல்ல பிரதீப் ஜான் தமிழ்நாடு வெதர்மேன் அவர் ஒரு இது நடத்துறாரு. இந்த மாதிரி நம்ம கூட அவங்கள தான் வந்து இப்ப டிவி சேனல்ஸும் சில பேர் இன்டர்வியூ பண்றதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து அவங்களையும் பண்றோம். இல்ல எதுக்கு நான் சொல்றேன்னாக்கா, இப்போ சென்னை போன்ற ஒரு நகரத்துல 365 நாள்ல 300 நாளுக்கு மேல யாருமே வந்து இதை பத்தி வெதர் பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. ஏன்னா பெரும்பாலான ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ஒரு பேரிடர் சிச்சுவேஷன் கிடையாது. புயல் வருது 300 நாளைக்கு கிடையாது, 300 நாள் 325 நாள் கிடையாது. ஒரு 20 நாள் 25 நாட்கள் தான் இந்த நிலைமை இருக்கிறது ஒரு ஆண்டுக்கு. இந்த 20 அல்லது 25 நாட்களுக்கு ஒரு 24 hours கண்டினியூஸ் ஃபீடு கொடுக்கறதுல ஐஎம்டிக்கு என்ன பிரச்சனை? இது பல முறை ஏற்கனவே பேசப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு புயல் வருது, இப்போ ஒரு பிளாக்ல மினிட் டு மினிட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு, என்ன நடக்குது இப்போ 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு புல்லட்டின் கொடுக்கறது. ரெண்டாவது, அந்த புல்லட்டின்ல கூட ஸ்பெசிஃபிக்காக ஒரு வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரினா 250 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர். உங்களுக்கு வட தமிழ்நாடு புதுச்சேரிங்கிறது வந்து 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் கிடையாது. ஸோ நீங்க இவ்வளவு அதுக்கு நான் வந்து முன்பு ஐஎம்டியினுடைய தலைவராக இருந்த திரு ராஜிட்ட கேட்கும்போது, எங்களுக்கு அதை விட ப்ரிசைஸா ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு ஒன்று அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து பிரைமரியா ஐஎம்டியினுடைய பொறுப்பே வந்து அடிப்படையாக ரெக்கார்டிங் வெதர், என்னென்ன அப்சர்வேஷன் என்ன ஆயிருக்குங்கிறத வந்து அவங்க ஆய்வு செய்து அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அது வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகுது, விவசாயம் போன்ற பல்வேறு பணிகளுக்கு அது பயன்படுத்துறாங்க வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். அடிப்படையாக இத்தகைய புயல் வரும் காலத்தில் வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம் அந்த அளவுக்கு கனமழை பெய்யக்கூடிய நாட்களில் மட்டும் ஒரு 24 மணி நேரம் சர்வீஸ். ஏன்னா மக்களுக்கு வந்து இது மிகவும் அவசியம். இப்ப வெளியே போலாமா வேண்டாமா, எவ்வளவு நேரம், எங்க ஏரியால என்ன நடக்கும்? அவங்க தான் செய்தியாளர்கள் சந்திப்புல வானிலை செய்தியாளர் சந்திப்புல வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில 24 மணி நேரத்துக்கு கனமழை பெய்யக்கூடும்னா காஞ்சிபுரத்துல பெய்யுமா, திருவள்ளூர்ல பெய்யுமா, எந்த ஊர்ல எந்த அளவுக்கு மழை பெய்யும்ங்கிறது வெளிநாட்டுல சொல்லும் போது ஏன் நம்ம நாட்டுல சொல்ல முடியல? நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு 20 ஒரு நான் அக்யூரேட்டா வந்து உங்க வீட்டுல மழை பெய்யுமான்னு சொல்ல முடியாது, அது எந்த நாட்டிலும் சொல்ல முடியாது. ஆனால் பரவலாக இந்தந்த லொக்காலிட்டியில கனமழைக்கு எங்க வாய்ப்பு இருக்கிறது? வட தமிழ்நாடுனா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க கார்த்திகேயன், வட தமிழ்நாடு புதுச்சேரி எவ்வளவு பெரிய இடம்? அங்கெல்லாம் சில நாடுகளுக்கு வந்து ஒரு மாவட்டத்தினுடைய சைஸ் 2-3 மாவட்டத்தினுடைய சைஸ், சின்ன ஐரோப்பிய நாடுகளுடைய சைஸே வந்து வட தமிழ்நாடும் புதுச்சேரியும். இல்ல என்னன்னா, நீங்க அதுக்கு நீங்க ஒரு ஃபோர்காஸ்ட் ஏரியாவுல இவ்வளவு மழை பெய்யும், அதனாலதான் இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை, இல்ல சில இடங்கள்ல தாலுகாக்களுக்கு மட்டும் விடுமுறை, மீனவர்கள் போக வேண்டாம் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையை வந்து அவங்க சொல்ல முன்னெச்சரிக்கை கொடுக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னும் ஸ்பெசிபிக்கா கொடுக்கணும்ன்றீங்க. ஒண்ணு வந்து ஸ்பெசிபிக்கா ரீஜனை லோக்கலைஸ் பண்ணணும். கனமழை பெய்யக்கூடும்னா ஒரு 300 கிலோமீட்டர் கனமழை பெய்யக்கூடும் சொல்றதுல வந்து அதுல ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அது வந்து அந்த அசஸ்மெண்ட் பண்ணி அவங்க வட தமிழ்நாடு புதுச்சேரி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க ஒரு 5-6 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பரவலான ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்கும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிங்கிற ஒரு ஃபோர்காஸ்ட் இருந்து இப்போ கொஞ்சம் வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு அத கூட நீங்க ஏன் ஃபோக்கஸ்டா எங்கு அதிகமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு, அது ஏன் அது வந்து 6 மணி நேரமோ 12 மணி நேரம் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து உங்களுக்கு 24 மொத்தம் 300 நாள் 350 நாள் யாரும் கவலையப்படுறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னு இப்ப ஜனவரியிலிருந்து நீங்க டெய்லி போய் வெதர் ரிப்போர்ட் பார்க்க போறீங்களா? யாராவது பார்க்க போறாங்களா தமிழ்நாட்டில்? ஜனவரியிலிருந்து நீங்க கிட்டத்தட்ட எப்போவாவது ஒரு புயல் வரும் பொழுதோ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாத காலத்துல மட்டும்தான் வந்து அந்த வெதர் ஃபோர்காஸ்டே நம்ம போய் பார்க்கிறோம். சென்னை போன்ற ஒரு நகரத்துல, தமிழ்நாட்டிலும் பரவலாக அந்த நாட்களில், அந்த 15 நாட்களில் ஒரு 24 hours சைக்ளோன் அலர்ட் ஃபார்ம்டு. இன்னிலிருந்து இந்த புயல் வந்து கரையை கடந்து செல்லும் வரை 24 மணி நேரம் ஒரு பிளாக் இருக்கும், அதுக்கு அப்டேட் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு ஏரியாலையும் எங்க பிரிகாஷன் எடுக்கணும்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? வானிலை நிலவரங்களை அரசு தரப்புல இன்னும் கொஞ்சம் கூர்ந்து ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படிங்கிற தனியார் கொடுக்கறாங்களே. அரசாங்க ஒரு நிமிஷம், அரசாங்கத்திட்ட இருக்கிற இயந்திரத்தில் ஒரு 5% கூட இல்லாத தனியார் பிளாகர்ஸும் வெதர் எந்தூசியாஸ்ட் அவங்க வந்து ஆர்வத்தில் செய்யறாங்க, பணத்துக்காகவும் செய்யல, ஆர்வத்துக்காக செய்யறாங்க. அவங்களால அக்யூரேட்டா கொடுக்க முடியுது. ஏன் அரசு இவ்வளவு இயந்திரம் இருக்கிறது, இவ்வளவு வசதி இருக்கிறது, ஏன் செய்ய முடியவில்லை? அரசு செய்யணும் அப்படிங்கிற கருத்தை அவர் வந்து வலியுறுத்துறாரு. அதோட சேர்த்து
தொலைநோக்கு பார்வை பிளானிங் அப்படிங்கறதுல வந்து அரசு காட்டக்கூடிய அதே முனைப்பு அப்படிங்கறத ஒத்துழைப்பு சார்ந்த பொதுமக்களும் கொடுக்கணும். வானிலை சார்ந்த விஷயங்களை பொதுமக்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆர்வத்தோடு விழிப்புணர்வோடு வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்க உரிமைகள் பத்தி பேசக்கூடிய அதே நேரங்கள்ல அவங்களுடைய கடமைகளையும் அவங்க உணர்ந்துக்கணும். நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கிறது, நீர் மேலாண்மை குறித்த அவங்களுடைய சிந்தனை இது இன்னும் பரவலாக்கப்படணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கட்டாயம் எடுத்துக்கணுங்கிறது மட்டுமல்ல, அதுதான் முக்கியமானது. அதாவது வந்து ஒரு இயற்கை பேரிடரை வந்து முதல்ல சமாளிக்கிறது வந்து நேட்டிவ் பீப்புள் தான், அந்த மண் சார்ந்த மக்கள் தான் அதை வந்து செய்வாங்க. இப்போ அரசாங்கங்கள் அல்லது வளர்ச்சி அடைந்த விஞ்ஞானம்லாம் இருக்கு. ஆனால் எதுவும் மற்ற காலத்தில் ஒரு சமூகமாக நின்றுதான் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய துயரங்களை எல்லாம் கடைந்திருக்கிறார்கள். பழைய வெள்ளங்கள், ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி இருக்கக்கூடிய வரலாறு, இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னாக்க மக்கள் தான் கூட்டாக தங்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்களை ஒரு கேடயமாக நின்று எதிர்த்து அதில் வந்திருக்கிறார்கள். ஆனால் இது சுதந்திரத்திற்கு பிறகும் ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகும் விஞ்ஞானம் வளர்ந்ததே தவிர மக்களுடைய சமூக ஒத்துழைப்பு என்பது வந்து ரொம்ப குறைச்சி, பிரிட்டிஷ்காரர்கள் வந்தவுடனே அவன் முதல்ல செஞ்சது என்னன்னா, ஒரு ஒற்றுமையாக செயல்படக்கூடிய சமூகத்தினுடைய அடித்தளங்களை எல்லாம் அழித்து அவர்களை உதிரியாக்கி பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்வதன் மூலமாக அந்த அடிப்படைகள் எல்லாம் தகர்த்தார்கள். அதற்கு அடுத்த கட்டமா வந்து ஆட்சி வர்ற போது அதை ஃபாலோ பண்ணி வர்றவங்க வந்து என்னன்னா, இது அரசு என்று பார்த்தார்களே ஒழிய, அண்ணல் காந்தியடிகள் ரொம்ப கிராம ராஜ்யம் அது இதெல்லாம் சொன்னார். அதோடைய நோக்கம், அவருடைய ஆழ்ந்த நோக்கம் என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரியான பேரிடர் வருகிற போது மக்கள் ஒவ்வொன்றையும் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை. இப்போ நான் அதில் ரொம்ப வலியுறுத்தி சொல்றது என்னன்னா, அந்த கோஸ்டல் ஏரியா இருக்கு பாருங்க, அதை பற்றிய ஒரு தனி பார்வையும் அதை பற்றிய தனி முயற்சியையும் இந்த மாதங்களில் அரசு எடுக்க வேண்டும். அதுக்கான ஒரு தொலைநோக்கு திட்டம் தேவைப்படுகிறது. தேசிய கீதம் இசைக்கும் போது அமர்ந்திருந்த இளைஞர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தியேட்டர்ல படம் தொடங்குவதற்கு முன்பாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் அப்படின்னு செப்டம்பர் 30ஆம் தேதி அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து திரையரங்குகள் அந்த நடைமுறையை பின்பற்றுறாங்க. சென்னையில ஒரு திரையரங்குல தேசிய கீதம் இசைக்கப்படும் போது 3 பேர் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் வந்து அந்த 3 பேரை வந்து தாக்கியிருப்பதாக அந்த செய்தி சொல்லுது. இடைவேளையிலையும் அந்த பிரச்சனை நடந்திருக்கு, படம் முடிந்த பிறகும் அந்த பிரச்சனை நடந்திருக்கு, காவல்துறை வரைக்கும் அந்த விவகாரம் போயிருக்கிறது. தாக்கப்பட்டதுல பெண்ணும் இருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இந்த உத்தரவே வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான ஒரு உத்தரவு. ஏன்னா அடிப்படையாக ஒரு ஒரு திரையரங்கில் வந்து நீங்கள் தேசிய கீதம் மட்டும் ஒளிபரப்பப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டால், அதே மாதிரி மற்ற அனைத்து பப்ளிக் பர்ஃபார்மன்சஸ், ஏன் ஒரு விளையாட்டு போட்டிக்கு முன்னாடி செய்யக்கூடாதா, ஒரு ஸ்டேஜ் ஷோ, ஒரு நாடகத்துக்கு முன்னாடி செய்யக்கூடாதா, ஒரு இசை கச்சேரிக்கு முன்னாடி செய்யக்கூடாதா? அது என்ன திரைப்படத்துக்கு மட்டும் என்ன முக்கியத்துவம் மற்ற பர்ஃபார்மன்ஸஸுக்கு முன்னாடி? உங்களுடைய அடிப்படை கொள்கை என்னன்னா, தேசிய கீதம் எந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பப்ளிக் கூடுற இடத்துல ஒரு பப்ளிக் பர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி கொடுக்கணும்னா, ஏன் திரைப்படங்களுக்கு மட்டும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும், ஏன் மற்ற பர்ஃபார்மன்ஸஸுக்கு இல்லை? இது ஒன்று. ரெண்டாவது, அந்த உத்தரவிலேயே வந்து சரி இப்போ தேசிய கீதம் ஒளிபரப்பப்படுகிறது, ஒருத்தர் எழுந்திருக்கல, அதுக்கு என்ன தண்டனை? அதுக்கும் வந்து எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அதாவது சரி, அவர் எழுந்திருக்கலன்னா அவர் மேல கேஸ் போடலாமா, எந்த செக்ஷன்ல கேஸ் போடலாம்? ஏன்னா முன்னாடி 2014 ஒருத்தர் எழுந்திருக்கல, அவர் மேல செடிஷன் கேஸ் போட்டாங்க. ஸோ இது எதுவுமே வந்து கிளாரிட்டி இல்லை. இது வந்து எங்கு போய் முடியும் என்றால், இதே மாதிரி சம்பவங்கள் அகில இந்திய ரீதியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வந்து ஒரு என்ஃபோர்ஸ்டு பேட்ரியாட்டிசம், இப்போ நான் வந்து ஒரு திரையரங்கில் வந்து தேசிய கீதம் ஒளிபரப்பப்படும் பொழுது அனைவரும் எழுந்திருக்க வேண்டும், அது எதிர்பார்க்கிறது, அது வந்து ஒன்றும் மாற்று கருத்தில்லை, அனைவரும் எழுந்திருக்க வேண்டும். ஆனால் இதன் மூலமாக ஒரு நபரனுடைய பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்று அதிகமாகும் அப்படிங்கிறது எப்படி முடிவு செஞ்சாங்க அப்படிங்கிறது புரியல. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி? இது வந்து ரொம்ப வந்து ஒரு எந்த விதத்திலும் ஆழமாக யோசித்து பார்க்காமல் எடுக்கப்பட்ட ஒரு முடிவை போல தெரிகிறது. தேசிய கீதம், தேசபக்தி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒன்று. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அடித்து கையில் விலங்க மாட்டி நீ தேசிய கீதம் பாடணும் அல்லது தேசபக்தியோடு நீ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கட்டாயப்படுத்த முடியாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ தேசிய கீதம் பாடலைங்கிறதுனால ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க, ரைட்டு. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன் பகுதியில் கிட்ட ஒரு கல்வி கற்காத குழந்தைகளை
இந்தியாவில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஒழிச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறது 1960 ஆண்டுகள் வரை எல்லை கொடுத்து அரசியல் சட்டமே இயற்றப்பட்டது. அது நடைமுறைப்படுத்தப்படலை. யாரை போய் இப்போ நம்ம தண்டிக்கிறது? அதே போல் சமத்துவத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ ஒரு குடிமக்கள் பொறுப்போடு இருக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு அவர்கள் சொன்ன வாக்குறுதியில் எதை அவங்க உறுதியோடு நிறைவேற்றியிருக்காங்க? அப்போ தேசிய கீதத்தின் மீது ஒரு மதிப்பிழந்த நிலைமை ஏற்படுகிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேசிய கீதம் என்பது பாரம்பரியமாக ஒரு நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு போடக்கூடிய ஒன்றை ஏன் முதல்ல கொண்டு போய் போடுறாங்க? தேசிய கீதம் போட்டால் எல்லாரும் எழுந்திரிச்சு வெளியில் போயிடுவாங்கங்கிறதுனால முதல்ல போட்டோம் அப்படிங்கிறாங்க. போக மாட்டாங்கன்னு. இன்னும் விவரமான ஆட்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க, தேசிய கீதம் இப்போ போடுவான், அது போட்டு முடிஞ்ச பிற்பாடு உள்ளுக்கு போகண்டான்னு வெளியில் நிற்கிறாங்க. இதுதான் தேசிய கீதத்தை பற்றிய மக்கள் மனநிலை. இதை மாத்துறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல அரசாங்கமாக நடக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக மிலிட்டரியும் இராணுவத்தையும் வச்சு தேசிய கீதத்தை மறுக்கிறார்கள் என்பதற்காக அவங்கள சுட்டுத்தள்ள போறாங்களா? என்ன செய்ய போறாங்க? இதை போல ஒரு கேலி கூத்து வேற எதுவும் கிடையாது. இல்லை, இதில் இன்னொரு விஷயம் கூட, அந்த கதவை மூடி வைக்கணும்ன்ட்டு அது வேற ஒன்று. அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் தேசிய கீதம் ஒளிபரப்பாகும் பொழுது கதவுகள் மூடப்படும். இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, கதவை பூட்ட வேண்டாம், மூடி மட்டும் வைங்க அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேறு வந்திருக்கு. இதில் என்ன புரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இதில் கிளாரிட்டி கிடையாது. சரி, ஒருத்தர் எழுந்திருக்கலை, இப்போ நேற்று சென்னையில் தேட்டர் நடந்த மாதிரி அவர் போட்டு அடிக்கிறதா, அவர் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறதா, காவல்துறை என்ன பண்ணும், எந்த செக்ஷனில் கேஸ் போடுவாங்க, எதுவுமே புரியாத ஒரு ஆர்டராக இருக்குது. தாக்கப்பட்டவர்கள் தரப்புல என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, எழுந்து நின்றவர்கள் செல்ஃபி எடுக்கிறாங்க, இது மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு நாங்க விருப்பப்படாம உட்கார்ந்து இருந்தோம்னு அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க. இது மாதிரியான சம்பவங்கள் தொடர போகிறதா? இப்ப எழுந்து நிற்கும் பொழுது நீங்கள் அசையக்கூடாதா? இப்ப கையில கேமரால சரி உங்க போன்ல வச்சுக்கிட்டு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துட்டு இருந்தா அது அவமரியாதையா? இல்ல அட்டென்ஷன்ல நிக்கணுமா? எப்படி வெறும் நின்றுட்டா போருமா? நின்றுட்டு கதை பேசிட்டு இருந்தா பரவாயில்லையா? புரியல. இது எதுவுமே புரியல. இது இந்த கிளாரிட்டி ஆஃப் இந்த என்டையர் டிசிஷனை பொறுத்த வரைக்கும் ஐயா சொன்னது போல, ஒன்று அவங்க எந்த அளவுக்கு இது யோசித்து எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு அப்படிங்கிறது தெரியும். இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அடுத்தடுத்த தெளிவை கொடுக்கும். தெளிவு தருவது என்பது மட்டுமல்லாமல், இதை அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய குறைபாடு என்னங்கிற இந்த விவாதம் இப்போ வந்துருச்சு. நான் விவாதம் வந்ததுனால நான் கேட்குறேன். ஒருத்தன் ஒரு தேசிய கீதத்தை மதிக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எடுத்துக்கலாம். அவன் மதிக்காமல் போனதுக்கு என்ன காரணங்கிறத அரசாங்கம் கண்டுபிடிக்கணும்ல. ஏன் இந்த நாட்டின் மீதும் தேசத்தின் மீதும் அவனுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் உட்காந்துருக்கான் ஒரு பையன். நான் பார்த்துருக்கேன். நான் சிறு குழந்தையாக இருக்கிற போது தேசிய கீதம் என்று சொன்னால் அவ்வளோ பேரும் ஓடி வருவாங்க. அமைச்சர்கள்லேருந்து அத்தனை பேரும் வாய் விட்டு பாடுவாங்க. இந்த தேசிய கீதம் என்கின்ற ஒரு பாட்டு சுதந்திர போராட்ட காலத்தில் இரத்தத்தோடும் உள்ளத்தோடும் ஓடி நின்ற ஒரு பாடலாக அது இருந்தது. அதில் தான் இந்தியாவில் இருக்க எல்லாமே ஒன்று கூடி சமத்துவத்தோடு வாழணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் இன்னைக்கு நதிநீர் பிரச்சனையிலேருந்து ஒவ்வொன்றையும் நான் யோசிச்சு பார்க்கும்போது எத்தனை முரண்பாடுகள். தேசிய கீதம் நாம் வாய் சொல்கிற போது அதுபடி நடக்காமல் போயிச்ச இத்தனை வருஷங்கும் போது ஒரு வேதனை உள்ளுக்குள்ளே இருக்கத்தானே செய்யுது. அதை யார் மறுக்க முடியும்? அதை ஆட்சியாளர்கள் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? அரசு பிறப்பித்த உத்தரவு இல்ல, உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அரசு பிறப்பிக்கலாம், உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கலாம். உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? இல்ல, இந்த நபர்களே ஏன் எழுந்து நிக்கல? இது எல்லாருக்கும் நம்ம குழந்தை பருவத்திலிருந்து நமக்கு தெரியும். தேசிய கீதம் வாசிக்கும் போது நம்ம எழுந்து நிக்கணுங்கிறது பள்ளியில 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்து நமக்கு ட்ரெயின் ஆன ஒரு விஷயம். இவர்கள் ஏன் எழுந்து நிக்கல? நிச்சயமா அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. எல்லாருக்கும் தெரியும் தேசிய கீதம் வாசிக்கும் போது எழுந்து நிக்கணும்னு. இந்த உத்தரவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை விமர்சனம் செய்கிறோம், அது வேறு. ஆனாலும் இவர்கள் ஏன் எழுந்து நிக்கலங்கிறது நிச்சயமாக ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு தங்கள் கட்சியை இணைக்கும் திட்டம் இல்லை அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினரும் மூத்த தலைவருமான பிருந்தா காரத் சொல்லியிருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி அண்மையில் அந்த கருத்தை வலியுறுத்தி இருந்தார். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில இவங்க இதை மறுத்திருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்தியாவினுடைய அரசியலில் முற்றும் முழுவதுமாக இடதுசாரிகள், குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் கண்ணுக்கு தெரிகிறது மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணும்னாக்க ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைய வேண்டும் என்பதுதான் ரொம்பவும் சரியானது.
இந்த ரெண்டு கட்சிகளும் ஏன் உடைந்தது என்பதற்கான காரணங்கள்லேருந்து அதை நம்ம ஆரம்பிக்கலாம். 1960 1990 வரை இடைப்பட்ட 30 ஆண்டு காலத்தை உலக அரசியல் அறிஞர்கள் கெடுபிடி யுத்த காலம் என்று சொல்வார்கள். கோல்டு வார் பீரியட். அப்போ சோவியத் யூனியன் இருந்தது, அமெரிக்கா இருந்தது, அவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மோதல் இதில் ஒட்டி அப்போ தான் உலகம் முழுக்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஏகப்பட்ட குழுக்களும் பேஸ்ட் ஆன் ஐடியாலஜிங்கிற பேரில், தத்துவத்தின் அடிப்படை என்ற பெயரில் உலகத்தில் பல குழுக்கள் ஏற்பட்டது. கட்சிகள்லாம் உடைஞ்சது தான். அப்போ 60க்கும் 90க்கும் இடையில் இருக்கக்கூடிய நிலைமைகள் மாறி கார்ப்பரேட் குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய கார்ப்பரேட் உலகமயம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இப்போ ரஷ்யா மாதிரியோ அமெரிக்கா மாதிரியோ இவை இல்லாமல் கார்ப்பரேட் அமைப்புகளுக்கும் மக்களுக்குமான ஒரு போராட்டம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நடக்கிற போராட்டங்கிறது நாடுகள், அரசாங்கங்கள் எல்லாம் வலிவிழந்து விட்டது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு அரசாங்கத்தையும் நடத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இதுக்கு கேமரூன் சொன்ன ஒரு கருத்து ரொம்ப முக்கியமானது. கரன்சி வார்ஃபேர், இந்த ரூபா நோட்டுகளை மாத்துறதை பற்றி ஒரு பிரச்சனை வந்தபோது அவர் சொன்னார், நாம் நினைச்சா மாற்றவே முடியாது, இந்த கரன்சி வார்ஃபேரை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நம்மால் நடத்த முடியாது அப்படின்னாரு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுனாக்க, இறையாண்மை என்பது நாடுகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கிறத மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிகள்கிட்ட போகிற போது மக்கள் நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இந்த பழைய முறைகள் மாறுகிற போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் நிற்க வேண்டிய ஒரு அவசியமும், தேவைப்பட்டால் ரெண்டும் ஒன்று சேர வேண்டிய ஒரு நிலைமையும் அவசியமானது. கார்ப்பரேட்டோட பொதுமக்கள் நேரடியாக யுத்தம் நடத்துறாங்க அப்படின்னா கார்ப்பரேட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய உங்களுக்கு பின்னாடி தானே ஒரு பெருந்திரள் வந்திருந்திருக்கணும். ஏன் வரல? கார்ப்பரேட்டுடைய கொடுமையை மக்கள் புரியுறாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் தலைமையில தான் இதை கொண்டு வரணுங்கிற ஒரு உணர்வு மக்களிடம் வரவில்லை. வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட ஒரு லாஜிக்கா கேட்கறாங்க. என்ன வரலன்னு எடுத்துக்கிறதா, கொண்டு வரலன்னு எடுத்துக்கிறதா? கொண்டு வர முயற்சிக்க வேண்டும், அதுல இருக்கக்கூடிய தடைகளை அகற்ற வேண்டும். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, எல்லா விதத்திலும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஏன் பிளவுபட்டு நிற்கிறாங்க, ஒரே கட்சி ஏன் ஆகக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி வருது. அது இந்த கேள்வி ஏன் வருதுனாக்க, கார்ப்பரேட் கொடுமைக்கு தலைமை தாங்கிறது. இது ஒற்றை தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நம்பிக்கை கிடையாது. கூட்டு தலைமை தான். கூட்டு தலைமை மட்டுமல்ல, ஒரு இயங்கியல் ரீதியாக மேலிருந்து தொடங்கி கீழே வரைக்கும் எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய ஒரு முறைமை. அந்த முறைமை வர வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை எப்படி வரும்னாக்க, மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்கெல்லாம் ஒரு கட்சி என்ற பெயர் வருகிற போது இந்த கார்ப்பரேட்டுக்கு எதிர்ப்பான அரசியலை முன்னெடுத்து செல்ல முடியும். அவர் ஒப்பீனியன் வாங்கிட்டு நம்ம அதாவது ப்ராக்டிக்கலாக கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இரண்டு கட்சிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், ஒன்றாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ அது மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃப்ரண்ட்டினுடைய ஒரு கான்ஸ்டிடுவன்ஸாக பார்த்தீங்கன்னா கூட ஒன்றாக தான் செயல்படுறாங்க. தமிழ்நாட்டிலே சிபிஐ சிபிஎம் கிட்டத்தட்ட ஒரே அணியில் தான் பெரும்பாலான நேரங்களில் இடம்பெறுறாங்க. ஸோ இந்த ரெண்டு கட்சிகளும் ஒரு கட்சி ஆவதனால் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அந்த இயக்கத்தில் வரும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஒரு கேரண்டி அதில் கிடையாது. ஏனென்றால் ஏற்கனவே பெரும்பாலான போராட்டங்களில் ஒன்றாகத்தான் செயல்படுகிறார்கள். அவர்களுடைய கொள்கையும் பெரும்பாலான கொள்கைகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றம் இல்லாத போது உங்களுக்கு உங்களுடைய பேஸ் வேறு, இந்த கட்சியினுடைய பேஸ் வேறு, ரெண்டு கட்சியினுடைய பேஸும் ஒன்றா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ப்பதற்கான சான்ஸ் இருக்கிறது. ரெண்டு கட்சிகளுடைய அடிப்படை பேஸ் கிட்டத்தட்ட ஒரே குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவில் சிபிஐ சிபிஎம் நாளைக்கு இந்தியாவில் மர்ஜர் ஆனாக்கா உடனடியாக ஒரு 20% வாக்கு வங்கி அகில இந்திய அளவில் வரும் என்று எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்போ உத்தரவாதமோ கிடையாது. ரெண்டாவது, இவர்கள் தனித்தனியாக இருந்ததற்கான காரணங்கள் ஐயா சொன்னது போல 1964 நடந்த அந்த காரணங்கள் இன்று இல்லை. ஸோ ஏன் அவர்கள் ஒரே கட்சி ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு நியாயமான கேள்வி, அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்போ பெரும்பாலான போய் மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா நேர்மையானவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மற்ற கட்சி தலைவர்களை விட நேர்மையானவர்கள்ங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க. பொதுவாக இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்தில் போய் கேட்டாலும் அதை சொல்லுவாங்க. ஆனால் அந்த சித்தாந்தத்திற்கு இன்று வரவேற்பு இல்லை. அந்த சித்தாந்தமே அகில உலக ரீதியாக அதில் தேவையான மாறுதல்கள் காலத்தின் போக்கிற்கேற்ப அந்த மாறுதல்களை கம்யூனிஸ்ட் கட்சிகள் பர்டிகுலராக இந்தியாவில் செய்யாத காரணத்தினால் ஆர்கனைஸ்டு லேபருடைய பெரிய சப்போர்ட்டராக இருந்து கொண்டு
அன்ஆர்கனைஸ்ட் லேபருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியாததனால் பெரும்பாலான மக்கள் என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சி சரி யூனியன் நடத்துவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அதை தவிர கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய அந்த அந்த ஐடியாலஜியை பத்தி மக்களுக்கு ரொம்ப இது இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அந்த காரணத்தினால்தான் இந்த கட்சிகளினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 2 கட்சியும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா உடனே மிகப்பெரிய அளவில் ஒரு மாறுதல் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. 2வது, சித்தாந்தத்தில் சில மாறுதல்கள் காலத்தின் போக்கிற்கு ஏற்ப அவர்கள் கொண்டு வர வேண்டும். அதை ஏத்துக்கிறீங்களா? அதாவது சித்தாந்த மாற்றம் வேணும். சித்தாந்தம் என்று சொல்வதை விட கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்ங்கிறது ரொம்ப வெளிப்படையில ரொம்ப தெளிவானது. என்ன அப்படின்னாக்க, ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குறதும், ஒரு சமூகத்தினுடைய பொருளாதாரம் என்பது பெரிய வசதி படைத்தவர்கள்ட்ட போய் அதிகமாக குவியாம, அதனுடைய வருமானம், தேச வருமானம் என்பது மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. அந்த அடிப்படை மாற்றம் கிடையாது. முதலாளித்துவம் அல்லது கார்பரேட்னு வர்றபோது அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, ஏகபோகம் அல்லது கார்பரேட் முதலாளித்துவம்னு வர்றபோது இந்த மக்கள் உழைப்பு இது எல்லாத்தையுமா முற்றிலும் புறக்கணிச்சு கார்பரேட் சிஓ அல்லது சார்ட்டர்ட் அக்கவுண்ட் அப்படின்னு இந்த பணத்தை ஒரு பினான்சியல் மூலதனத்துக்கு அதை மாற்றி இந்த ஏற்பாடுகள் செய்கிறாங்க. அதனால சித்தாந்தத்தை பற்றி அல்ல. ஆனால் அவர் சொல்ற இன்னொரு விஷயத்தை என்னால் ஏற்றுக்க முடியுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கம்யூனிஸ்டுகளுடைய ஸ்ட்ராட்டஜி மக்களை ஈர்க்கக்கூடிய முறைகள் அல்லது மக்களிடம் கருத்துக்களை கொண்டு போறது அல்லது மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய போராட்ட முறைகளில் மாற்ற வேண்டும். அதை அணுகிற முறையில் மாற்ற வேண்டும். இப்போ உதாரணமாக பெருவாரியாக இருக்கக்கூடிய அமைப்பு சாராத தொழிலாளர்களில் கூடுதல் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறதும், அதே போல ஆர்கனைஸ்டு செக்டாருடைய பலம் என்பது தேசத்தையும் மக்களையும் சென்றடைவதற்கு அவர்களை உள்ளிட்ட இடத்துல கொண்டு வர்றதும் அவசியமானது. இப்ப இதெல்லாம் எப்படி தீர்க்க முடியும்? நண்பர் சொன்னதுல ஒரு கருத்து, ரெண்டும் சேர்ந்தா பெருசா ஆயிருமா அப்படிங்கிறது ஒரு. அதுக்கு முன்னாடி எப்படி தீர்க்க முடியுங்கிறதுக்கு முன்னாடி நீங்க சீனா, கியூபா போன்ற நாடுகள்ல இடதுசாரி சிந்தனைகள் ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய நாடுகள்ல மேற்கத்திய பொருளாதார சிந்தனைகள் தான் உள்ள வந்துடுச்சு இல்ல? அவங்க அதெல்லாம் உள்ள கொண்டு வந்துதான் அந்த வளர்ச்சியை அவங்க கட்டமைச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது நீங்க எப்படி திருப்பி இந்த பிரச்சனைகளை எப்படி நீங்க தீர்க்க முடியும்? நீங்க இதை முற்றிலுமா இல்லைங்கிற போது நீங்க இதை தீர்க்க முடியும். அதாவது மேற்கத்திய கிழக்கத்தியங்கிற அடிப்படைகளை விட்டுட்டு, மேற்கத்திய சிந்தனைகள்ல மார்க்சியமும் மேற்கத்திய சிந்தனை என்று தான் சொல்ல வேண்டும். அது மேற்கத்திய கிழக்கத்திய அல்ல. அங்கேயும் இப்ப அமெரிக்காவிலையும் நீங்க பாத்தீங்கன்னா சிகாகோ போராட்டம் அங்கதான் வந்தது. அதே போல தொழிலாளர்கள் லிபரேஷன் ஃப்ரம் திஸ் கேபிட்டலிசம், முதலாளித்துவத்தினுடைய மிகப்பெரிய மூர்க்கத்தனமான கொள்ளையிலிருந்து அடிச்சு வரணுங்கிறது அங்கதான் வரணும். அப்ப உலகம் முழுக்களுமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இருக்கிறவன் இல்லாதவன், வாய்ப்பு மறுக்கப்பட்டவன், உலகம் இயற்கை என்பது எல்லாருக்கும் சொந்தம் அப்படிங்கும்போது ஒருத்த மட்டும் பணத்தையும் மற்றதையும் வச்சுட்டு எப்படி ஆதிக்கப்படுத்துறாங்கிற நிலைமை தான் இருக்கு. ஆனால் இதை எப்படி நம்ம கொண்டு இதை நிறுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்ற போது, சீனாவினுடைய நிலைமை அந்த நிலைமைக்கேற்ப அவங்க அதை அடாப்ட் பண்றாங்க. சீனாவில் இருக்கிற நிலைமையும் கியூபாவில் இருக்கிற ஒன்றும் கிடையாது. அதே போல இப்ப லத்தீன் அமெரிக்காவில் பல இடங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வேறுபட்டிருக்கு. இப்ப உலகம் முழுக்களும் ஒரே மாதிரியான அணுகுமுறை வைக்க முடியாது. இந்திய அரசாங்கம்னா அதனுடைய கொள்கை எப்படி இருக்கு, இந்திய மக்களுடைய மன உணர்வு எப்படி இருக்குங்கிறத ஒட்டி தான் இங்க ஒரு கொள்கை உருவாக்கணும். அந்த கொள்கைகள் இதில் நான் ரொம்ப முக்கியமாக கருதுறேன். இல்லை, உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு சீனாவே எடுத்துக்கொண்டேன்னா, பலமுறை நான் சீனா போயிருக்கிறேன். சைனா ஒரு ஒரு வார்த்தை அளவில் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. ஆனால் முழுக்க ஒரு கேபிட்டலிசமை அவங்க எம்ப்ரேஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவினுடைய கடைசி 10-20 ஆண்டு காலத்தினுடைய அசுரத்தனமான வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமே இந்த ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட். கம்யூனிஸ்ட் நாடாக இருந்து கொண்டு கார்பரேட் எல்லாருமே எதிரிகள், அவர்களை வளரவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சீனாவுடைய வளர்ச்சி நிச்சயமாக இந்த அளவுக்கு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர்கள் ஒரு பிராக்மேட்டிக் டிசிஷன் அந்த காலத்தில் டெங் ஷாவோபிங் அவர்கள் ஆரம்பித்து அதற்கு பிறகு வந்த தலைவர்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டு செய்த அந்த மாறுதல்கள் காரணமாக தான் சைனால இவ்வளவு வளர்ச்சி நடந்தது. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அதனால மிக முக்கியமாக இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கொள்ள வேண்டியது. எல்லா கார்பரேட்டும் எதிர்க்கப்பட வேண்டியவர்கள். ஒரு சிம்பிள் உதாரணம், அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்துல தொடர்ந்து லட்சக்கணக்கான கோடிகள் இதுல செலவழிக்கிறாங்க. அரசு அதை லாபகரமாக நடத்த முடியல. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை தனியார் துறைக்கு சில நிறுவனங்களை ஒப்படைக்கலான்னு கொடுக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை எதிர்க்கிறாங்க. என்ன, ஒரு சிம்பிள் உதாரணம், நம்ம போன வாரம் பேசின இந்த சேலம் ஸ்டீலே இருக்கு. சேலம் ஸ்டீல்ல மொத்தம் 2000 ஊழியர்கள்.
2200 கோடி இந்திய அரசு கடைசி 4-5 ஆண்டுகளில் சேலம் ஸ்டீலை எப்படியாவது லாபகரமாக இயக்கிறதுக்காக முயற்சி செய்து 2200 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நஷ்டம் கூடிக்கிட்டே இருக்கு. சென்ற ஆண்டு 350 கோடி நஷ்டம், 350 கோடி அதிகமாக நஷ்டம். இதை இந்த ஆலை தனியார் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டால் சரி, அந்த 2000 பேர்ல 1000 பேருக்கு வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 2200 கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு எவ்வளவு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நீங்க நலன் செய்திருக்க முடியும்? அதை கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் முன்னெடுத்தல? அதாவது விஷயத்தை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பார்க்குறீங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் கார்ப்பரேட்டை பற்றி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மாயை ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். சைனாவினுடைய நீங்கள் எத்தனை முறை வேணாலும் சைனா போயிட்டு வந்திருக்கலாம். டென்சியோபிங் ஆரம்பிக்கப்பட்ட அந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் டெக்னாலஜி சில நாடுகளில் வளர்ந்துருக்கு. அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து அதை மனித உழைப்பு, இப்போ அமெரிக்கா இதில் சைனாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான ஒரு வேலை வாய்ப்பை கார்ப்பரேட்டை கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் கார்ப்பரேட் என்பது ஒரு அரசாங்கத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பிடிச்சு அவங்க பணத்தில் எலெக்ஷனில் காசு கொடுத்து வெற்றி பெறக்கூடிய முறைமை தான் நாங்கள் எதுக்குறோம். கார்ப்பரேட்டோ அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியோ எதுக்கல. ஆனால் கார்ப்பரேட் என்பது ஒரு தேசத்துக்கு சொந்தமாகி அவனே எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்த தான் நாங்கள் எதுக்குறோம். அதே போல இப்போ தனியார் முறை, நான் இதன் மூலம் இளைஞர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், கார்ப்பரேட்ல மேல மிகப்பெரிய ஒரு காதல் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் கேட்கிறேன், இந்த கார்ப்பரேட் முறையால் பல கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பை நம்மளால உருவாக்க முடியுதா? ஒண்ணு நிர்வாகத்தில் கோளாறு இருக்குன்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். மேனேஜ்மெண்ட்ல கோளாறு இருக்கு, அதுல பழசு இருக்கு, அதுல இன்னும் உங்களுடைய விமர்சனம் எங்க ட்ரேட் யூனியனுடைய அப்ரோச்சில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நானும் ஒத்துக்கிறேன், சரிப்படுத்தலாம். ஆனால் ஒரு தேசம் என்று சொல்லுகிற போது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமான ஒரு வேலையை இந்தியன் டைப் ஆஃப் கார்ப்பரேட்டர் பொதுத்துறையை கையில் வச்சுக்கிட்டு வேலை வாய்ப்பை போக்க முடியுமா? ஆனால் அனைவருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை சீனா கொண்டு வந்தது. காரணம் என்ன? அதுக்கு இருக்கக்கூடிய அரசியல். இதுக்கு இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னாக்க ஒரு தேசபக்த அரசியல் இருந்து கார்ப்பரேட் அரசியல் என்று இது ஷிஃப்ட் ஆகி போச்சு. இதுதான் காரணம். இந்த காரணத்தை பொது வழியில வாதிக்கணும். ஏதோ கம்யூனிஸ்டுகள்னாக்க ஏதோ இந்த நிர்வாகங்களை எல்லாம் அப்படியே நிறுத்துறவங்க மாதிரி, ஸ்ட்ரைக் அடிக்கிறவங்க மாதிரி, இது என்ன செய்யறாங்க? இப்ப கார்ப்பரேட் நிறுவனங்களே பல கோடிக்கணக்கான ரூபாய் இந்தியாவில், இப்ப நீங்க சொல்றீங்க 200 கோடியை பத்தி பேசுறீங்க, இந்தியாவில் கார்ப்பரேட் கம்பெனிகள் எவ்வளவு ஏமாத்திருக்காங்கிற பட்டியல் பாத்தீங்கன்னா இதை விட 100 மடங்கு அதிகம் இருக்கு. நிச்சயமா கார்ப்பரேட் நிறுவனங்களை பற்றி அவர் சொல்றதுல முழுமையா நான் ஏத்துக்கிறேன். கார்ப்பரேட் நிறுவனங்கள் மிகப்பெரிய ஊழல்கள் செய்கிறார்கள், கடன் வாங்கிட்டு வேணுமென்றே திருப்பி கொடுக்காம இருக்கிறாங்க, பல சிக்கல்கள் கார்ப்பரேட் இதுல இருக்குது. ஆனால் இந்தியாவிற்கு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க முடியும் என்றால் அரசால் எல்லாருக்கும் அகில இந்திய அளவில் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. தனியார் துறை கொடுக்க முடியும். ஸ்மால் ஸ்கேல் செக்டர் இந்தியாவே இந்த சிறு குறு தொழில் மூலமா தான் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். சோ இதையெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த அடிப்படையாக இருக்கிற அந்த நேர்மை தன்மை மக்கள் பாராட்டுறாங்க. கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் ஆர் ஆனஸ்ட் அப்படிங்கிறது தான் பரவலான ஒரு கருத்து. அதை பயன்படுத்தி கொண்டு சில ஸ்ட்ராட்டஜியில மாறுதல்கள் கொண்டு ஒரு கொஞ்சம் ஒரு அப்ரோச்சபிளா இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.